Hi friends, மறுபடியும் ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ பார்க்கலாம். இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த லாக்அப் பீரியட் ஃபார் கிசான் விகாஸ் பத்ரா? கேவிபியோட லாக்அப் பீரியட் என்ன? அதாவது எது வரைக்கும் அதை பிஎம்சி பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 இயர்ஸ் 2.5 வருஷம் வரைக்கும் கேவிபியை நாம பிஎம்சிங்கிற மாதிரி பண்ண முடியாது, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. எதுக்கான லாக்அப் பீரியட் எவ்வளவுன்ட்டு இதில் இருக்கு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் த ஹரியானா போஸ்டல் சர்க்கிள்? ஆர்கனைசேஷன்ல வரும், இதை பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த போஸ்டல் சர்க்கிளுக்கு ஹெட் குவார்டர் எது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஹரியானாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாலா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேம் த ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் அண்ட் டீல்ஸ் with unclaimed and refused articles and articles without addresses or with undecipherable or incomplete addresses. அட்ரஸ் சரியில்லாத காரணத்தினால டெலிவரி ஆகாம இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆர்டிக்கிளை டீல் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்டர்ல இருக்கு. அது எந்த ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ், RLO அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் சென்டருக்கும் நம்ம அதை டெலிவரி பண்ண முடியல, அட்ரஸுக்கும் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னாக்கா அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் அங்கே போவோம். அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டு இருந்து அங்கே டீடைன் பண்ணுறதுக்கான பீரியட் இருக்கு. அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அங்கே அன்ரெஜிஸ்டர்ட் ஐட்டமாக இருந்துச்சுனாக்கா 15 டேஸு, ரெஜிஸ்டர்ட் ஐட்டம் அக்கௌண்டபிள் ஐட்டமாக இருந்ததுனாக்கா அது 30 டேஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபார் சிஓடி மணி ஆர்டர்? ஏற்கனவே விபி மணி ஆர்டர்னு இருந்தது, இப்போ ரீட்டைல் சிஓடின்னு ஆயிடுச்சு. விபியோட பேரை ரீட்டைல் சிஓடின்னு மாத்திட்டாங்க. பட் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது மாறல, இன்னுமே சிஓடி மணி ஆர்டர்னா அது அப் டு 5,000 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த எக்ஸ்பிரஷன் ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் மீன்ஸ். ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை ஆர்டிகிளை எங்க புக் பண்ணாங்கிறதுக்கும் டைரக்டா எந்த டீலும் கிடையாது. அந்த ஃப்ரம் அட்ரஸ் எதுவோ அந்த ஃப்ரம் அட்ரஸ்க்கான டெலிவரி ஆஃபீஸ் எதுவோ அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வரும். த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் விச் சர்வ்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த சென்டர். ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு ஹைதராபாத் அப்படின்னு சொன்னா ஹைதராபாத் ஃப்ரம் அட்ரஸா வச்சுக்கிட்டு அவரு ஒரு ஆர்டிகிளை புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகிளோட ஃப்ரம் அட்ரஸ்ல ஹைதராபாத் இருக்கு. இன்கேஸ் அவரு அதை பெங்களூர்ல புக் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறது ஹைதராபாத் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following statements are correct in respect of a circle bag office? Bag office பத்தி வருங்க. பேக் ஆஃபீஸ் 4 பேக் ஆஃபீஸ் இருக்கு. நம்மளோட இதில் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட பார்த்துக்கோங்க. இதில் சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்க்கு தான் அதிகமான ரோல் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சுட்டு இதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேக்ஸ், புதுசாக பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக்ஸ், ரிப்பேர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பேக்ஸ், இது எல்லாத்தையும் பண்ணுறது எந்த ஆஃபீஸ் கேட்குறேன். இது ஆக்சுவலாக சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் தான். It is responsible for inspection of district bag office and unit bag office அப்படிங்கிறாங்க. அதுவுமே அவங்களோட ரோல் தான். It is responsible for verification of bag balance, இதுவுமே அவங்களோட ரோல் தான். அடுத்து fourth one பாருங்க. It does not deal with any bags but deals with the correspondence relating to procurement and distribution of bags. இந்த fourth பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேக் ஆஃபீஸோடது. சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கிறது, அதோட ரோல். மற்ற 3 ரோலுமே இவங்களது தான். So 1, 2 and 3 are correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Read the following and choose the answer. Every RMS set is supplied with the following stamps and seals. Date stamp, RMS ஓட செட் சொல்றாங்க. RMS ஓட செட். Date stamp, name stamp, date seal, detained late fee not paid அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப். இப்போ வந்து லேட் ஃபீ கலெக்ட் பண்றது இல்லை, ஸோ அந்த ஸ்டாம்புக்கான ரோல் கிடையாது. பட் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு செட்டுக்குமே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆல் த அபோவ் ஸ்டாம்ப்ஸ் வில் பி கிவன் அப்படிங்கிறாங்க. அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ஏ சிங்கிள் சர்வீஸ் மணி ஆர்டர்? ஒரு சிங்கிள் சர்வீஸ் மணி ஆர்டருக்கான மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நோ சச் லிமிட். சர்வீஸ் மணி ஆர்டருக்கு இவ்வளவுதான் பண்ணணுங்கிற ரோல் கிடையாது. சர்வீஸுங்கிறது வரல அப்படின்னாக்கா மணி ஆர்டருக்கான லிமிட் அட் பிரசன்ட் அப் டு 10,000. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தெலுங்கானா போஸ்டல் சர்க்கிள் லொகேட்டட்? தெலுங்கானா போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் குவார்டர் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து ஹைதராபாத்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who should explain the meaning of the B orders or TB orders to all the sorting assistants or to the mail guard who should initiate the order in evidence of having understood it? அந்த ஆர்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது யாரு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் பண்ணுவாருங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் பண்ணுவாங்க. யார் யாருக்கு ரோல் இருக்கோ எல்லாருக்கும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்லா ஆர்டர்ஸுமே ஏ ஆர்டர்ஸ், பி ஆர்டர்ஸ், டிபி ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பண்றது அப்படின்னு சொல்றது சூப்பரிண்டெண்டன்ட் ஆர்எம்எஸ் தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் ஷுட் பி டன் டு ஆல்டர் த பேயி நேம் இன் த மணி ஆர்டர் ஆல்ரெடி புக்டு. ஒரு மணி ஆர்டர் புக் பண்ணிட்ட பிறகு அதுல பேயியோட நேம் ஆல்டர் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தது, பட் இப்ப இல்ல. பேயி நேம் cannot be altered. பியூர் ரெகுலேஷன் 24ல 151வது பியூர் ரெகுலேஷன்ல இந்த டீடைல் இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட் DMSL contains. இதுல டியூ மெயிலும் வந்துடுச்சு, சார்ட்டிங் லிஸ்டும் வந்துடுச்சு. ஸோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் பேக்ஸ் டியூ டு பி ரிசீவ்டு, எந்தெந்த பேக் ரெகுலரா ரிசீவ் ஆகிறது, எந்தெந்த பேக் டிஸ்பேட்ச் பண்றது, இந்த ரெண்டு டீடைலுமே அதுல இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்தது, மணி ஆர்டர் பிகம்ஸ் வாய்ட். ஒரு மணி ஆர்டர் எப்போ வாய்ட் எம்ஓவா மாறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஃபாலோவிங் த மந்த் ஆஃப் இட்ஸ் இஷ்யூ. பிப்ரவரியில புக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மார்ச் எண்ட்ல அது வாய்ட் எம்ஓவா ஆயிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, when will be a SB account treated as silent. ஒரு அக்கௌண்ட் சைலண்ட் ஆகிறது எப்போ அப்படின்னாக்கா, கண்டினியூஸா 3 ஃபினான்ஷியல் இயருக்கு அதுல எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொன்னா அது சைலண்ட் அக்கௌண்ட் ஆயிடுங்க. இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் இஸ். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா சர்க்கிள் ஹெட் குவார்டர்ல இருக்க PSD தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the nomination can be made in PLI. PLI ல எத்தனை நாமினேஷன் பண்ண முடியும் கேக்குறாங்க. மேக்ஸிமம் ஃபார் 3 persons. 3 பேருக்கு பண்ண முடியுங்க அதிகபட்சமா. SBRD எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேருக்கு பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, what is the compensation payable in the event of delay in delivery of domestic speed post item. அதுல அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, இத்தனை நாளைக்குள்ள போயிடும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போகல அப்படின்னு சொன்னாக்கா, டிலே ஆகுதுன்னாக்கா என்ன திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, ஸ்பீட் போஸ்ட் போஸ்டேஜ் பெய்டு, ஸ்பீட் போஸ்ட்டுக்குன்னு எவ்வளவு அவங்க பே பண்ணாங்களோ அதை திரும்ப கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which among the following is the currency period of Indian postal order. இந்தியன் போஸ்டல் ஆர்டர் IPOவோட கரன்சி பீரியட் எவ்வளவு அப்படின்னா 2 வருஷம், 24 மாசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, who will prepare the memorandum of distribution of work, MDW அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை இனிஷியலா ப்ரிப்பேர் பண்றது யார் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ஆஃபீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, டிவிஷன் ஹெட்டுக்கு அப்ரூவலுக்காக வேண்டி அனுப்புவாரு. கன்சர்ன்ட் போஸ்ட் மாஸ்டர் தான் அதை ப்ரிப்பேர் பண்றது. பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் அதுக்குன்னு கொடுத்துருக்கிற பேரா இதுதான், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான அந்த ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா MS11ங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், how many remittances can a single recipient receive through IFSMO. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. ஃபாரின்ல இருந்து எம்ஓவை ரிசீவ் பண்றது எத்தனை ரெமிட்டன்ஸ் ஒருத்தர் வாங்கிக்க முடியும் ஒரு ரெசிபியன்ட் அப்படின்னு கேட்கறாங்க. அப் டு 30 டிரான்சாக்ஷன். இது ஆல்ரெடி இருந்ததே தான், அதே தான் இருக்கு. 30 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணலாம் ஒரு வருஷத்துல. அடுத்தது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பாத்தீங்கன்னாக்கா அப் டு $2,500 வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டி ஒரு ரெமிட்டன்ஸ்ல அனுப்ப முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த மினிமம் லிமிட் ஃபார் மணி ஆர்டர். மணி ஆர்டர் வந்து மேக்ஸிமம்ங்கிறது 10,000 வரைக்கும் அனுப்பலாம்னு படிச்சோம். மினிமம் எவ்வளவு அனுப்பலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஹோல் ருப்பியா தான் இருக்கணுங்கிறதுனால மினிமம்ங்கிறது ₹1. அந்த ₹1 அமிச்சாலுமே அதுக்கு கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ₹1 கமிஷன் வந்துடும். ஏன்னா அப் டு 20 rupees வந்து ₹1 தான் கமிஷன். மினிமம் ₹1 இருந்தாலும் அதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following are correct in respect of transcription center. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் அது விஷயத்துல எது கரெக்ட் அப்படிங்கிறாங்க. both of the above அப்படின்னு கொடுக்குறோம். என்னன்னு பாருங்க, a sorting office situated normally at the headquarter of the circle or at any other convenient sorting office in the circle. ஹெட்குவார்டர்ல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ்ல இருக்கலாம். அதோட ரோல் என்ன அப்படின்னாக்கா, transcribes into English the address written in regional languages on postal article. இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டுல தமிழ்ல வர்ற ஒரு லெட்டரை படிச்சு எல்லா போஸ்ட்மேனுமே புரிஞ்சுக்க முடியும். இப்போ கூகுள் லென்ஸ் வந்துருச்சு, அது வேற கதை. வேற ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தி தர்றதுக்காக ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். யூஸ்வலா அது சர்க்கிள் ஹெட் குவார்டர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ்ல இருக்கும். ஸோ போத் ஆஃப் தி அபோவ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெய்லி ரிப்போர்ட் ஆஃப் HSA மஸ்ட் பி சப்மிட்டட் டு. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அந்த டெய்லி ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சூப்பரிண்டெண்டன்ட் RMSக்கு அனுப்புவாங்க, ரெக்கார்ட் ஆஃபீஸர் த்ரூ அனுப்புவாங்க. அது அனுப்புற ஃபார்ம் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா MS83. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுங்க,
The compensation payable in respect of international registered item booked in post office in India in case of loss. ஒரு ஆர்டிகல் லாஸ் ஆயிடுது, இன்டர்நேஷனல் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 30 SDR பிளஸ் போஸ்டேஜ் பெய்டு. ஸோ டோட்டல் லாஸ் அப்படின்னு சொன்னாக்கா பிளஸ் போஸ்டேஜ் பெய்டு அப்படின்னு வந்துருங்க எதில் எடுத்துக்கிட்டாலும் காம்பன்சேஷனுக்கு. இதுல வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்து ரெஜிஸ்டர்ட் ஐட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 30 SDR பிளஸ் த போஸ்டேஜ் பெய்டு. இதுல இருக்க மற்ற ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்களா. 40 SDR பிளஸ் த போஸ்டேஜ் பெய்டு அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னாக்கா பார்சலுக்கு வரும். அது கூட வேற என்ன வரும் அப்படின்னாக்கா 40 SDR பிளஸ் ஒவ்வொரு கிலோவுக்கும் 4.5 SDR அப்படிங்கிற மாதிரி வரும். அது பார்த்தாலுமே மேக்ஸிமம்ங்கிறது 20 kgs வரும். 20 kgsக்கு பார்த்தாலுமே 90 SDR பிளஸ் இந்த 40 SDRங்கிறது 130 SDR தான் வரும். ஸ்பீட் போஸ்ட்ல மெர்ச்சன்டைஸா இருந்ததுனாக்கா அப் டு 130 SDRங்கிறது லிமிட்டுங்க. இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பிரிசர்வேஷன் பீரியட் ஆஃப் நாமினல் ரோல். ஃபர்ஸ்ட் நாமினல் ரோல்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாமினல் ரோல் அப்படிங்கிறது பர்மனன்ட் ரெக்கார்டு, பர்மனண்டா இருக்கணும். எந்தெந்த டேட்ல எந்தெந்த சீட்ல யார் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நாமினல் ரோல். MDWங்கிறது அந்த சீட்ல யார் உட்காந்தாலும் கண்டிப்பா செய்ய வேண்டிய வேலை எது எதுங்கிறது MDWல இருக்கும். நாமினல் ரோல்ல ஒரு பர்டிகுலர் டேட்ல, இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீட்ல இந்த டேட்ல யார் உட்காந்து வேலை பார்த்தாங்கிற டீடைல் நாமினல் ரோல்ல இருக்கும். அது வந்து பர்மனன்ட் ரெக்கார்டு, வீடு அவுட் பண்ணக்கூடாது. அது இதான் நாமினல் ரோல். இதுக்கான அந்த ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா MS-12ங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. இந்த நாமினல் ரோல் அப்படிங்கிறது ரெகுலரா கிளர்க்குக்காக தான் பண்ணுவாங்க. பட் ஒரு ஆஃபீஸ்ல வில்லேஜ் போஸ்ட்மேனோ இல்லை போஸ்ட்மேனோ 25க்கு மேல இருக்காங்க ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட்மேனுக்கும் தனியா ஒரு நாமினல் ரோல் அப்படிங்கிறது வச்சிருக்கணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நெஃப்ட்? நெஃப்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். IT 2.0 எல்லாம் இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர், இதுதான் நெஃப்ட்டுக்கு. RTGSக்கு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் gross செட்டில்மெண்ட். இது எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் வேர்டு, அதுக்கான ஃபுல் ஃபார்ம், இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம வீடியோவும் இருக்கு ஆல்ரெடி நிறைய போட்டது. IT 2.0 கொஸ்டின் ஆன்சர் தனியா, இது தனியா போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க PA எக்ஸாம்க்கு. The term dash means the arrangement of items with the address side upwards and the addresses turned in the same direction. வால்யூம் 5ல வருது, இது எல்லாருக்கும் தெரியும். ஃபேசிங் அப்படிங்கிறது இதாங்க. ஒரு ஆர்டிகளோட ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த அட்ரஸ் எழுதியிருக்கேன் அந்த சைடு தான் ஃபேஸு. அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது அப்வர்ட்ஸ் வர மாதிரியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரியும் அரேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் ஃபேசிங் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சில்ட்ரன் பாலிசி, த ஏஜ் ஆஃப் த சைல்டு ஷுட் பி RPLA இருந்தாலும் PLA இருந்தாலும் அந்த சைல்டோட ஏஜ் அப்படிங்கிறது 5 to 20 இருக்கணும். 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும், 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் POPSK? போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, இதுதான் POPSK அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when an accountable item is received in the office of delivery in damaged condition, a notice will be sent by the postmaster of that office to the addressee requesting him to attend the post office within dash days in the case of foreign article. டேமேஜ்டா வருது அப்படின்னாக்கா நோட்டீஸ் அனுப்புவோம். அது வந்து இன்லேண்ட் ஆர்டிகிளா இருந்ததுனாக்கா 7 days, ஃபாரின் ஆர்டிகிளா இருந்ததுனாக்கா 15 days, அதுக்குள்ள வந்து அவர் வாங்கிட்டு போயிடணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A station bundle is justified when there are more than, எத்தனை ஆர்டிகிளுக்கு மேல இருந்தா ஸ்டேஷன் பண்டல் ப்ரிப்பேர் பண்ணுவோன்றாங்க. 14 ஆர்டிகிளுக்கு மேல இருக்கணுங்க. லைவ் மெயில் சர்வே கேரிட் அவுட் இன். லைவ் மெயில் சர்வே அப்படிங்கிறது எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. மெயில் சர்வே பத்தி கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. லைவ் மெயில் சர்வே அப்படிங்கிறது எவ்ரி மந்த் எடுப்பாங்க. மெட்ரோ மெயில் சர்வே அப்படின்னு மொத்தமே 3 தான் இருக்கு. மெட்ரோ மெயில் சர்வே, ஆல் இண்டியா மெயில் சர்வே, லைவ் மெயில் சர்வே அப்படின்ட்டு. மெட்ரோ மெயில் சர்வே அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலா 6 சிட்டியில எடுப்பாங்க. சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா 25% ஆஃப் டோட்டல் மெயில் ரிசீவ்டு. டோட்டலா மெயில் எவ்வளவு ரிசீவ் ஆகுது 25%ல நாம இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர், அது வந்து செப்டம்பர்ல எடுப்பாங்க. அடுத்து ஆல் இண்டியா மெயில் சர்வே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்க எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹோம் டிஸ்ட்ரிக்ட், ஹோம் சர்க்கிள், நெய்பரிங் சர்க்கிள், டிஸ்டன்ஸ் சர்க்கிள், இது எல்லா இடத்துலயும் எடுப்பாங்க. ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எடுப்பாங்க. அதுல எடுக்கிற செலக்ட் பண்ற போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 25% போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கணும். அங்க வர 25% ஆஃப் ஆர்டிகிளை ஸ்டடி பண்ணணும். இதை வந்து செப்டம்பர் மாசத்துல எடுப்பாங்க. ஸோ மெட்ரோ மெயில் சர்வேவும் செப்டம்பர் தான், இதுவும் செப்டம்பர் தான். லைவ் மெயில் சர்வே அப்படின்றது எவ்ரி மந்த் எடுப்பாங்க. ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இதுலயுமே 25% வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கணும். இருக்கிற மெயில 25% மெயில நாம ஸ்டடி பண்ணணும்.
அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மினிமம் taxation amount chargeable on the delivery of items where the postage or airmail fee is not prepaid or insufficiently paid? taxation amount மினிமம் அப்படிங்கிறது ₹1 ₹1 கீழே இருக்கக்கூடாது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹1 கொண்டு வந்துடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த priority given to speed post parcels when transmitted by surface routes? ஜென்ரலா ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அப்படிங்கிறது பை ஏர் தான் போகும். பை ஏர் போறதை விட பை சர்ஃபேஸ் போனாக்கா சீக்கிரம் போயிடுங்கிற கண்டிஷன்ல சர்ஃபேஸ் ரூட்ல போகும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுலயுமே சர்ஃபேஸ் ரூட்ல போகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரியாரிட்டிங்கிறது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த நார்மல் பார்சலை விட ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு தான் பிரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா தங்க வைக்க கூடாது. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அங்கங்க பார்சல் ஹப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரக்கு போகுது, பார்சல் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ட்ரக்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் பார்சலை ஒரு நாள் நிறுத்தி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அப்படி நிறுத்தும் போது ஸ்பீட் போஸ்ட் பார்சலை நிறுத்த மாட்டாங்க. ஆர்டினரி பார்சலை நிறுத்திட்டு ஸ்பீட் போஸ்ட் பார்சலை அனுப்பி விடுவாங்க. இதுதான் இதுக்கான மீனிங். They are prioritized over India Post parcels at every stage of transmission. இதான் இதுக்கான மீனிங். இதை நிறுத்த மாட்டாங்க, இது போயிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Correspondence for personnel of the Indian Armed Forces serving outside India addressed to the Indian Army PO dash. நம்மளோட ஆர்மி ட்ரூப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியிலயும் இருக்கு. அவங்களுக்கான லெட்டர் அனுப்புறோம்னாக்கா அதை எப்படி அனுப்புவோம்? ஃபாரின் போஸ்ட்டுக்கு அனுப்புவோமா, இந்தியா போஸ்ட் லோக்கல் இதுங்கிற மாதிரி மீன் பண்ணி அனுப்புவோமா, இல்லை எஸ்ஏஎல் அனுப்புவோமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷுட் பி ப்ரீபெய்டு ஆஸ் இன்லேண்ட் ஐட்டம் ஃபார் ஆல் பர்பசஸ். எல்லாத்துக்குமே அதை இந்தியா போஸ்ட் இன்லேண்ட் ஐட்டமாக தான் ட்ரீட் பண்ணுவோம். கேரா 56ன்னு எழுதிடுவோம். அது ஃபாரின்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தனியாக ஆர்மி இதில் போயிடும் ஏபிஎஸ்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரினியூவல் ஃபீ ஃபார் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்? இதுக்கான ரினியூவல் ஃபீ கேட்குறாங்க. இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஃப்ரீ தான், ரினியூவலும் ஃப்ரீ தாங்க. நோ ஃபீ ஃபார் ரினியூவல். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அது படிச்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின் வரலாம். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு ஒன்ஸ் லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த டேட்ல அப்ளை பண்ணி எப்போ வாங்கினாலுமே அப் டு 3rd காலண்டர் இயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆகஸ்ட்ல போறோம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே 2025 போயிடுது. 25, 26, 27 டிசம்பர் வரைக்கும் அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது செல்லும். 2027 என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி ரினியூவலுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ரினியூவல் பண்ணிடணும். இன்கேஸ் செப்டம்பர்ல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாக்கா அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள, ஏன்னா டிசம்பர் வரைக்கும் வேலிடா இருக்கு அந்த லைசன்ஸ். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபைன் அப்படிங்கிறது ₹50. அந்த டிசம்பருமே முடிஞ்சு போச்சு, லைசன்ஸ் எக்ஸ்பைரியே ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ரினியூவலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபைன் வந்து ₹100. ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். COD retail item addressed to postie restaurant is detained in the post office of delivery for the period not exceeding. COD retail அப்படிங்கிறது விபி ஆல்ரெடி விபி இருந்தது, அதோட நேம் தான் COD retail அப்படின்றது. போஸ்டி ரெஸ்டாரண்டியா இருந்தாலுமே மற்ற ஆர்டிக்கிள தான் நம்ம 1 மாசம் வரைக்கும் வைக்கலாம். விபியா இருந்தாக்கா வைக்க முடியாது. ஸோ COD ரீட்டைலிங்கிறது அதே பேர்ல தான், பேர் மட்டும்தான் மாறி இருக்குங்கிறதுனால இதையுமே வைக்கக்கூடாது. அப் டு 7 days தான் அதை வச்சிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. DNK refers to DNK அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டாகர் நிர்யாத் கேந்திரா. டாகர் நிர்யாத் கேந்திரா அப்படிங்கிறது இந்த கைவினை பொருட்கள் அது இதுன்னு செய்யறாங்களே, இதை உலக அளவில் மார்க்கெட்டிங் பண்றதுக்கானது. இதுல இருக்க பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்திருக்கு. டிஎன்கேனா டாகர் நிர்யாத் கேந்திரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த எலிஜிபிள் ஏஜ் ஃபார் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா PMSBY, அதாவது ஆக்சிடென்ட் பாலிசி. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 18 இருந்து 70 வரைக்கும். ஜன் சுரக்ஷா பார்த்து வச்சுக்கோங்க, அதில் ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பா. அடுத்த கொஸ்டின். Registered newspapers needs to be published in large numbers at intervals of not more than, already 31 days இருந்தது, அதை எழுதிட போறீங்க. இப்போ 7 days தான். 7 நாளைக்குள்ள ரீபப்ளிஷ் ஆகிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What will be the mode of payment for PMSBY and PMJJBY? இந்த ஜன் சுரக்ஷா எல்லாத்துக்குமே மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது கேஷ், செக் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆட்டோ டெபிட் ஃப்ரம் SBI அக்கௌண்ட். அவங்களோட SBI அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். ஸ்பீட் போஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்குறேன். 1986 1986 ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. As per transit norms, service standards for delivery of speed post from metro city to metro city. ஒரு மெட்ரோல இருந்து இன்னொரு மெட்ரோவுக்கு போறதுக்கான சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் என்ன, எத்தனை நாளைக்குள்ள போயிடும் நம்ம இந்தியா போஸ்ட் சொல்லி இருக்குன்னு கேட்குறாங்க. 1 to 3 daysங்க. சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் இதுதான். லோக்கல்னா 1 to 2 days, மெட்ரோனாக்கா 1 to 3 days, ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல்னா 1 to 4, சேம் ஸ்டேட்டா இருந்தாக்கா 1 to 4,
ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு 4 to 5 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இது இல்லாம பிரான்ச் ஆஃபீஸ்ல டெலிவரியாவோ பிரான்ச் ஆஃபீஸ்ல புக்கிங்காவோ இருந்ததுனாக்கா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் மெயில் த டெலிவரி இன் பிரான்ச் ஆஃபீஸஸ் வில் டேக் 1 additional day அப்படிங்கிறாங்க. பிரான்ச் ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு நாள் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இன் விச் கேஸ் வில் த கமிஷன் பெய்டு ஃபார் எ மணி ஆர்டர் பி ரீஃபண்டட்? எந்த கண்டிஷன்ல ஒரு மணி ஆர்டருக்காக கமிஷன் கொடுத்தாலே அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணி ஆர்டர் கேன்சல் பண்ணாவா இல்ல ரெமிட்டருக்கே வந்தாவா என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்டிஷன்லயுமே மணி ஆர்டரோட கமிஷன் அப்படிங்கிறது ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். இன் நோ கேஸ் த கமிஷன் வில் பி ரீஃபண்டட். நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, இல்ல ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டு இவரே திரும்ப வாங்குறாரு, எந்த கண்டிஷன்லயும் மணி ஆர்டரோட கமிஷன் அப்படிங்கிறது ரீஃபண்ட் கிடையாது. மணி ஆர்டர் அமௌண்ட்டை மட்டும்தான் கொடுப்போம். பேய்க்கு கொடுத்தாலும் சரி, ரெமிட்டருக்கே ரிட்டர்ன் கொடுத்தாலும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the due date within which the BNPL has to pay the bill amount in full? அந்த பில்ல பே பண்றதுக்கான தேதி என்ன, கடைசி தேதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எண்ட் ஆஃப் த மந்த். ஜனவரியில புக் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதிக்குள்ள நாம பில்ல ரைஸ் பண்ணிடுவோம். அந்த பிப்ரவரியிலே இருக்க கடைசி தேதிக்குள்ள அவரு பே பண்ணிடணும். இதுல டீட்டெயிலா இருக்கு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி கொடுக்கல, அந்த லாஸ்ட் டே வரைக்குமே கொடுக்கல அப்படின்னாக்கா 12% இன்ட்ரெஸ்ட் போடுவோம். எஃபெக்ட் எப்போ இருந்ததுனாக்கா பில் எப்போ ரைஸ் பண்ணணும் அதுல இருந்தே எஃபெக்ட் ஆகும். பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The addressee of an item shall not be bound to pay the amount due on it to the post office if he does not want to take delivery of it, and in such case what should be the remark of delivery staff on the item? ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதுல வந்து டியூ ஏதாவது கட்ட வேண்டியதா இருக்கு, அந்த பணத்தை அந்த ஐட்டத்தை வாங்குறதுக்கே அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த அமௌண்ட் அவர் தரணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. அந்த கேஸ்ல அந்த ஆர்டிகல் மேல என்ன ரிமார்க் எழுதுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. ரெஃப்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு ஃபார் ஆர்பிஎல்ஏ. ஆர்பிஎல்ஏல மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. 10,000, 10 லட்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Transit bags must always be closed and sealed in the presence of. யார் முன்னாடி இதை சீல் வைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. HAS இருக்கணும். HAS இல்லை, HSA, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அவர் முன்னாடி வைக்கணும். இல்லை மெயில் கார்டு இருக்கணும், இல்லை மெயில் ஏஜென்ட் இருக்கணும். அவங்க முன்னாடி தான் ஆர்டிகிளுக்கு சீல் வைப்பாங்க. அந்த டிபின்னு சொல்லுவாங்க. டிபி பேக்கு சீல் வைக்கிறது அவங்க முன்னாடி தான் வைக்க முடியும். அடுத்தது பாருங்க. இது கொஸ்டின் கிடையாது. இதுல வந்து இருக்கிற இந்த வெயிட் லிமிட் பார்த்துக்கோங்க. டொமஸ்டிக் ஐட்டம் அப்படின்னு சொன்னாக்கா லெட்டருக்கு இப்போ 500 கிராம் தான் இருக்கு. லெட்டர் கார்டு ஐஎல்சி அப்படின்னாக்கா 5 கிராம் தான். போஸ்ட் கார்டும் 5 கிராம் தான் மேக்ஸிமம் இருக்கலாம். புக் போஸ்ட் 5 கிலோ வரைக்கும் இருக்கலாம். லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் 7 கிலோ வரைக்கும் இருக்கலாம். இந்தியா போஸ்ட் பார்சலா இருந்தாக்கா 35 கிலோ வரைக்கும் இருக்கலாம். இப்போ ரீட்டைலா இருந்தாலும் கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா இருந்தாலும். ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா 500 கிராம்ஸ், அதுக்கு மேல போகுதுன்னாக்கா ஸ்பீட் போஸ்ட் பார்சலா இருந்தாக்கா அப் டு 35 கிராம் இருக்கலாம். இது வந்து டொமஸ்டிக். இன்டர்நேஷனலுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா லெட்டருங்கிறது 2 கிலோ வரைக்கும் இருக்கலாம். ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிறது 100 கிராம்ல ஆரம்பிச்சு 2 கிலோ வரைக்கும் இருக்கலாம். பிரிண்டட் பேப்பர்னா 20 கிராம்ல ஆரம்பிச்சு 2 கிலோ வரைக்கும் இருக்கலாம். எம்பேக் வந்து 30 kg வரைக்கும் இருக்கலாம். பிளைண்ட் லிட்ரேச்சர் 7 kgs வரைக்கும் இருக்கலாம். இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ் ITPS 2 கிலோ வரைக்கும். இன்டர்நேஷனல் ஏர் பார்சல்னா 20 கிலோ வரைக்கும் இருக்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொன்னாக்கா 35 kg வரைக்கும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.